இப்போ இந்த குடிச்சிட்டு கூத்தடிக்கிற கும்பலோட எந்த காலத்திலையும் அவர் சேர மாட்டார். ஆனால் அங்கே அவர் எப்படி போனாருங்கிறது எனக்கே பெரிய வியப்பாக இருக்குது. கமலுடைய பார்ட்டிகளில் கலந்துக்கிட்ட பல பேரோட நான் பேசியிருக்கேன். அங்கே இந்த மதுபான வகைகள் பயன்படுத்தப்படும், அதை வந்து பல பேர் சாப்பிட்ருக்காங்க. அப்போ கூட அவர் வந்து ஏதோ விஜயை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணார், விஜய் படங்களை பற்றி பேசினாருங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் தனுஷ் மேலே அவங்க கொலகாண்டா இருக்காங்க. அது மட்டும் எல்லா கேஸ்லையும் அவர் புக் பண்ணிடுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், எல்லாத்துலேயுமே தனுஷை உள்ளே கொண்டு வராங்க. இப்போ அவங்க கணவருக்கேன்னு அவங்க சொல்கிறதுக்கு இப்போ அவங்க குற்றம் சாட்டியவர்கள் யாருமே சாதாரண ஆட்கள் கிடையாது. எல்லாருமே லட்சக்கணக்கான ரசிகர்களை வச்சிருக்காங்க. இப்போ தன்னுடைய ரசிகர்களுக்காகவாவது எல்லா நடிகர்களுமே வீட்டுக்குள்ளேயே பார் வச்சுப்போம், குடிக்கிறதுனா இங்கேயே குடிச்சிட்டு இங்கேயே படுத்துப்போங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய ஒரே லட்சியம், என் வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறது தான். அதில் நீங்கள் ஜாலியாக கூட்டத்தில் வேற ஒரு உலகத்தில் மிதந்துட்டு இருக்கும்போது என்ன சொன்னாலும் செஞ்சு பார்த்தா என்னன்னு தான் தோணும். அன்னைக்கு நடந்தது அப்படி நடந்திருக்கலாம். எத்தனை வருஷம் அதுதான் இந்த மாதிரி பார்ட்டி கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வச்ச இடம். இல்லைன்னா இன்றளவும் அது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். அதான் வணக்கம். வணக்கம், வெல்கம் டு பேப்பர் வெயிட் தமிழ். ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறமா வெயிட் பண்ணுறோம். பயங்கர ஹாப்பி. ரீசெண்ட் டைம்ஸில் சோஷியல் மீடியா இருக்கட்டும், இன்டர்நெட்டே கதிகலங்க வச்சுருக்காங்க. சுசித்ரா அவங்க சொன்ன நிறைய விஷயங்கள், ஒரு பக்கம் அவங்க சொல்கிறது எல்லாருமே உண்மைன்ற மாதிரி பப்ளிக் நம்புகிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு ஃபேம்லாம் ரொம்ப இல்லை, அதன் காரணமாக அவங்க இப்படி ஒன்று பேசி அவங்க மறுபடியும் பூம் ஆகணும்னு ட்ரை பண்ணுறாங்க. உங்களுடைய பார்வையை இதை பற்றி என்ன? நான் அப்படி நினைக்கல. ஏன்னா இப்படி வந்து அவங்க பூம் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, இப்படியெல்லாம் பண்ணால் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதும் ரொம்ப தவறான இது பார்வை. ஏன் சொல்கிறேன்னா, ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் பர்சன்னா அவங்கள பக்கத்துலேயே சேர்க்க மாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து எல்லா இடங்கள்லையும் நடக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணிவிட்டு இதன் மூலம் நம்ம வாழ்க்கையை புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க நினைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இது அவங்க ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க நம்மளை நடுத்தருவில் நிறுத்தினவங்கள நம்ம ஃப்ளாஷ் பண்ணி காமிக்கணும். அது ஒன்று தான் அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்குது. அதையும் இப்போ அவங்க சொல்லிட்டாங்க. பேசின வரைக்கும் பேசிட்டேன், இனிமேல் நான் பேச போகிறதில்ல, இதுதான் கடைசி வீடியோங்கிற மாதிரி பேசி முடிச்சுட்டாங்க. ஆனால் இதற்கு முன்னாடி அவங்க பேசினதை இன்னும் 10 வருஷத்துக்கு பேசுகிற அளவுக்கு இங்கே பேசி வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து எவ்வளோ உண்மை இருக்குது, அவங்க சொல்கிறது பொய்யா நிஜமா அப்படிங்கிறதெல்லாம் சம்மந்தப்பட்டவர்கள் தான் வந்து பேசணும். இப்போ அவங்க யாரை நேரடியாக குற்றம் சாட்டியிருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒரு ட்வீட் கூட போடல. இப்போ குறைந்தபட்சம் என்ன பண்ணணும்னா, இப்போ அவங்க குற்றம் சாட்டியவர்கள் யாருமே சாதாரண ஆட்கள் கிடையாது. எல்லாருமே லட்சக்கணக்கான ரசிகர்களை வச்சுருக்காங்க. இப்போ தன்னுடைய ரசிகர்களுக்காகவாவது அவங்க வந்து இப்போ சோசியல் மீடியாவில் என்னை பற்றி வருகிற தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம், என்னுடைய ரசிகர்கள் யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு ஒரு வெளிப்படையாக ஒன்று பண்ணணும். பட் இது வரைக்கும் யாரும் அப்படி பண்ணதா தெரியல. அப்போ ஏன் இவங்க அமைதியாக இருக்காங்க? ஒருவேளை அவங்க அப்படி ஒரு ட்வீட் போட்டால் சுசித்ரா மேலும் பேசுவாங்க, என்னத்துக்கு அவங்க வாயை கிளறணும்னு நினச்சி பயமாக இருக்கா, பயந்து அமைதியாக இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. பட் இதோட அப்படியே அமைதியாயிரும் தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு பார்வை, நான் இப்போ சுசித்ராவுடைய வாழ்க்கை இப்படி ஆனது காரணம் அவங்க மென்ஷன் பண்ணுற மாதிரி, அது தனுஷாக இருக்கலாம், அவங்க ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒரு டீமும் ஒன்று மென்ஷன் பண்ணுறாங்க. பட் அதை தாண்டி இருக்காங்களே, இப்போ கமல் சாரோடைய வீட்டில் கொக்கைன் சப்ளை பண்ணது. ஏன்னா விக்ரம்ன்ற படமே அந்த கொக்கைன் எதிர்க்கான படம். அவர் அந்த பாட்டையே அப்படிதான் எழுதியிருப்பார். கொக்கைன் எதிரான ஒரு சாங் தான் ட்ரீட் பண்ணியிருப்பாரு. அரசியல் களத்துலேயும் அந்த சாங் நிறைய பிளே இருக்கும். அப்படி இருக்கும்போது அவர் வீட்டில் ஒரு கொக்கைனா அப்படின்ற ஒரு கேள்வி, அவர் சம்மந்தம் இல்லாமல் இந்த ட்ராக் உள்ள கொண்டு வந்தது ஒரு கொஸ்டின் மார்க்கு. இன்னொரு பக்கம் ஸ்ரீயா ரெட்டியை பற்றிலாம் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அமலா பால், இவங்க ஜோனுக்குள்ளேயே இல்லையே, அதை தாண்டி நிறைய ஆர்டிஸ்ட்டை இவங்களே வாலண்டரியாக கொண்டு வராங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி. ஒரு சில பேர் இதை பற்றி நிறைய டிபேட்லாம் பண்ணியிருக்காங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அதை எப்படி நான் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ நீங்கள் ரொம்ப அப்பாவியாக இருக்கீங்கன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ படத்தில் ஒரு கருத்தை சொல்லிட்டாரு, அப்போ எப்படி நிஜத்தில் அதெல்லாம் பயன்படுத்துவாரா அப்படின்னு நீங்கள் கேட்கும்போதே உங்களை அமுல்ட பையனாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படிலாம் வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. இன்னொன்று, கமல் வந்து கொக்கைன் பயன்படுத்தியிருக்க மாட்டாருங்கிறது என்னுடைய அழுத்தமான நம்பிக்கை. ஏன்னா கமலுடைய பார்ட்டிகளில் கலந்துக்கிட்ட பல பேரோட நான் பேசியிருக்கேன். அங்கே இந்த மதுபான வகைகள் பயன்படுத்தப்படும், அதை வந்து பல பேர் சாப்பிட்ருக்காங்க. அப்படி தான் வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே தவிர, அங்கு இப்போ இருக்கிற இந்த நவீன ரக என்னென்னமோ சொல்கிறாங்க, அப்படின்ற பவுடரு என்னென்னமோ சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அங்கே பயன்படுத்தப்பட்டதான்னா ஒரு 100% இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அங்கே போயிட்டு வந்தவங்களும் அப்படி தான் சொல்கிறாங்க, சார் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரான பழியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி என்ன சொல்கிறது, இதில் வெவ்வேறு நபர்களை இதுக்குள்ளே எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவங்க சொல்கிறது என்னென்னா,
இப்போ இப்போ சுசித்ரா சொல்கிற குற்றச்சாட்டுகளை கேட்குறவங்க இப்போ இந்த பார்ட்டியில் இப்படிலாம் நடந்திருக்குமா, ஏதோ கூடுறாங்க குடிக்கிறாங்க ஜாலியாக இருக்காங்க, அதை தாண்டி இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு பேசுவாங்கல்ல. அவங்களுக்காக சொல்கிறாங்க ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் இப்படி தான் இருக்குது, இதற்கு யாருமே விதிவிலக்கு கிடையாது, அவங்கள பாருங்கள் இவங்கள பாருங்கள் அப்படின்னு அவங்க போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறாங்க. அதுதான். அண்ட் அஜித் பயங்கரமாக அழுதாரு, நிறைய பேர் திட்டியும் பேசியிருக்காரு அப்படின்றதெல்லாம் சொன்னாங்க. அண்ட் அஜித்தோட சர்க்கிள் இவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை நீங்கள் எப்படி தான் பார்க்குறீங்க? உண்மையிலே அவர் அப்படி தான் இருந்தாரா? அப்போது ஒரு ஃபோட்டோவே அவங்க போட்டிருக்காங்களே, அஜித்தும் அவங்களும் இருக்கிற ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அதில் அஜித்தை நம்ம பார்க்கும்போதே தெரியுது அவர் மதுவை பயன்படுத்தியிருக்கிறாருங்கிறது ஒரு கண்கள்லேயே நமக்கு தெரியுது. ஸோ அப்போ அன்னைக்கு வந்து ஒரு அந்த அஜித்துக்கு இருக்கிற அந்த ஒரு கௌரவமான ஒரு இடத்தை எப்பவுமே அவர் மெயின்டைன் பண்ணுவார். இப்போ இந்த குடிச்சிட்டு கூத்தடிக்கிற கும்பலோட எந்த காலத்துலேயும் அவர் சேர மாட்டார். ஆனால் அங்கே அவர் எப்படி போனாருங்கிறது எனக்கே பெரிய வியப்பாக இருக்குது. இப்போ மதுவை பயன்படுத்தினா கூட அவருடைய நண்பர்கள் ஒரு 4-5 பேர் உட்காந்து யூஸ் பண்ணுற வழக்கம் அவருக்கு உண்டு. ஆனால் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தோடு அவர் சேர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் கிடையாது. ஆனால் அப்போ ஏதோ ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடந்திருக்கு, ஏதோ ஒரு சுபகாரியம் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, அது முடிஞ்ச ஒரு கேதர் ஆகி எடுத்துக்கிறது வழக்கம்தான். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவங்க உட்காந்து ஏதோ அந்தாட்சரி விளையாண்டதாக அவங்க சொல்கிறாங்க. அதை தாண்டி வந்து அஜித் மீது அவங்க தவறான விஷயத்தை எதுவுமே முன்வைக்கல. அப்போ கூட அவர் வந்து ஏதோ விஜயை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணார், விஜய் படங்களை பற்றி பேசினாருங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது இருக்க தானே செய்யும். நேரடி தொழில் போட்டியாளர் அங்கே உட்காந்து அவரை பற்றி பேசுவதுங்கிறது நடக்க தானே செய்யும். இதே விஜய் பார்ட்டியாக இருந்தால் அவர் அஜித்தை பற்றி பேசிகிட்டு இருப்பாருங்க. ஸோ இது வந்து இயல்பான ஒரு விஷயம். மற்றபடி அவங்க அஜித்தை ஒன்றும் தரக்குறைவாக பேசுனதான் எனக்கு தெரியல. அண்ட் இன்னொரு பாயிண்ட்ல தனுஷ் சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. அவங்க குழந்தைங்க வளர்க்குற விதத்தில் ஐஸ்வர்யா தான் தப்பு பண்ணுறாங்க, அவங்க தான் சரியாக வளர்க்குறது இல்லை. அது எப்படி நம்ம அதுதான் நம்ம கண்கூடாக பார்த்துட்டு இருக்கோமே. பல இடங்களில் வந்து அந்த பசங்க அவங்க அப்பா கூட இருக்காங்க, ஈவெண்ட்டுக்கு வராங்க, எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறோம். இன்னொன்று வந்து இப்போ பாய்ஸ்கானில் தான் அடுத்தடுத்து தெருவில் 2 பேர் வீடும் இருக்குது. அவங்க நினச்சா சைக்கிள் எடுத்துகிட்டு இங்கே வந்துடலாம், நடந்தே கூட இங்கே வந்துடலாம். ஸோ அது பெரும்பாலும் நடக்குது. இப்போ அந்த வீட்டில் வந்து தனுஷை தவிர வேறு யாரும் கிடையாது. அவங்க அப்பா அம்மாவே தனுஷுடைய பழைய வீட்டில் தான் இருக்காங்க. இவருடைய தனுஷுடைய பழைய வீட்டில் தான் அவங்க அப்பா அம்மா இருக்காங்க. இப்போ இந்த வீட்டில் தனுஷ் மட்டும்தான் இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் அப்பப்போ இங்கே வந்து இருந்துக்கிறாங்க. ஸோ அதனால் சுசித்ரா சொன்னது கரெக்டு தான். பட் அதுக்காக ஒரேடி அவங்க அம்மாவை விட்டு வந்துட்டாங்க, அவங்க அம்மாவுக்கு அந்த பசங்களுக்கும் ஒரு நெருக்கம் குறைவாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு அது ஏதோ ஒரு வெறுப்புணர்வில் சொல்கிறதா தான் நமக்கு படுது. அண்டு த்ரிஷாங்க இப்போ ரீசெண்டாக கூட ஏர்போர்ட்டில் பார்த்துருப்போம், அவங்க எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் அவங்க பாட்டு அவங்க போயிட்டாங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன, அவங்க சுசித்ரா சொல்லும் போது அவங்க எந்த ஒரு டேர் கொடுத்தாலும் அவ்வளோ தைரியமாக பண்ணாங்க. விஜய் சார் முன்னாடிலாம் அவங்க வீட்டு முன்னாடி போய் பயங்கரமாக டான்ஸ் ஆனாங்க அப்படின்ற ஒரு டாகும். அந்தளவுக்கு இறங்கி பண்ணுற ஆளாக நாங்கள் அது அவங்க ஏதோ த்ரிஷா மேலே இருக்கிற பெரிய வெறுப்பில் அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி அங்கே வந்து நிறைய ப்ராங்க் ஷோ நடக்கும், இந்த மாதிரி வந்து சில ஷோக்கெல்லாம் நடக்கும். அதில் வந்து இப்போ நீங்கள் நிதானத்தில் இருக்கும்போது என்ன பண்ணாலும் நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க, இதை நம்ம செஞ்சால் சரியாக இருக்குமா, வேறு மாதிரி ஏதாவது விளைவு ஏற்படுத்துமா அப்படின்லாம். நீங்கள் ஜாலியாக கூட்டத்தில் வேற ஒரு உலகத்தில் மிதந்துட்டு இருக்கும்போது என்ன சொன்னாலும் செஞ்சு பார்த்தா என்னன்னு தான் தோணும். அன்றைக்கி நடந்தது அப்படி நடந்துருக்கலாம். ஸோ எத்தனை வருஷம் ஆச்சு, இன்றைக்கி 7-8 வருஷம் ஆகிடுச்சு இல்லை, அது இன்றைக்கி அவங்க என்னவாக இருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அன்றைக்கி இருந்தாங்க, அன்றைக்கி வேறு மாதிரி இருந்தாங்க, இன்றைக்கி என்னவாக இருக்காங்க, அவ்வளோதான். அதனால் இப்போ அவங்க டான்ஸ் ஆடினாங்க ஆடலை அதெல்லாம் தாண்டி அட் ப்ரெசண்ட்டு ப்ளசண்ட்டாக இருக்காங்களா, யாருக்கும் அவங்களால பிரச்சனை டிஸ்டர்பன்ஸ் இல்லை, அவ்வளோதான். அதோட போயிட்டு இருக்காங்க. அண்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இந்த பார்ட்டியில் ஒரு வாட்டி ஒரு பெரிய பிரச்சனை நடந்தது, அதுக்கப்புறமா தான் இந்த பார்ட்டி கலாச்சாரமே வேணான்ற ஒரு கொடுக்கணும். அந்த வீடியோவை போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணியிருந்தாங்க. நான் பார்த்த வீடியோவில் இந்த மாதிரி நம்ம ஜெயம் ரவியோடைய ஒய்ஃப் அவங்க யாரையோ திட்டிகிட்டு இருக்க மாதிரி கத்திக்கிட்டு இருக்காங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது கூட மற்ற வேறு ஆர்டிஸ்டோடைய ஃபோட்டோஸும் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. இது உண்மையாலே அப்படி ஒரு சண்டை நடக்குதான்? அதாங்க, இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை, இப்போ ஒரு பார்ட்டி நடக்குதுன்னு வைங்களேன், போயிட்டு அவங்க நிம்மதியாக வீட்டுக்கு வந்துடுவாங்களா? வந்த பிறகு ஃபோன் எடுத்துக்கிட்டு ஃபோனில் அந்த சண்டை நடக்கும். அப்போ வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதை கேட்குற மாதிரி சூழ்நிலை வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். இது எல்லாமே சேர்ந்து தான் இப்போ எல்லாருமே வீட்டில் பார் வச்சுட்டாங்க. ஓகே, இப்போ எல்லா நடிகர்களுமே வீட்டுக்குள்ளேயே பார் வச்சுப்போம், குடிக்கிறதுனா இங்கேயே குடிச்சிட்டு இங்கேயே படுத்துப்போங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதிரி இல்லத்தரசிகளுடைய கெடுபிடி தான். அது கூட இல்லைன்னா இவங்க என்ன ஆவாங்கன்னு யோசிச்சு பாருங்களேன். இப்போ முன்ன நான் சொன்ன மாதிரி
இந்த மவுண்ட் ரோட் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தான் ரெகுலராக கூடுவாங்க. கூடி பல நேரங்களில் அங்கே அடித்தடி மண்டை உடஞ்செல்லாம் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சரி இந்த ஹோட்டல் பிரச்சனை வேண்டாம், ஏன்னா அது ஹோட்டலில் நடக்கும்போது ஹோட்டல் நிர்வாகமே போலீஸுக்கு சொல்லிடும். கண்டிப்பாக. அப்போ அவங்க வந்து அடடா எல்லாருமே பெரிய மனுஷங்களாக இருக்காங்களே, ஏன் அப்படி சண்டை போடுறீங்கன்னு பாதுகாப்பாக போங்கன்னு சொல்லுவாங்க. அது தேவையில்லாத ஒரு வேலை அப்படின்ட்டு தான் இவங்க ஈசிஆருக்கு போகிறாங்க. ஈசிஆரில் போகும்போது தான் இந்த மாதிரி பஞ்சாயத்து வருது. எது பீப் சாங்கு இதெல்லாம் அங்கே வருது, அங்கே பெரிய ரகலை நடக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இடத்துல நடந்த சம்பவத்தை தான் சுச்சி லீக்ஸாக வெளியில் வருது. அதுதான் இந்த மாதிரி பார்ட்டி கலாச்சாரத்துக்கே முற்றுப்புள்ளி வச்ச இடம். இல்லைன்னா இன்றளவும் அது வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இதே மாதிரி இதுக்கு முன்னாடியும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்தாங்க, மறுபடியும் ஃபாரின் கிளம்பி போயிடுறாங்க. இப்போ மறுபடியும் ரீசெண்டாக இன்டர்வியூ கொடுத்தாங்க, எண்டு வீடியோ போட்டாங்க, மறுபடியும் அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அவங்கள ஏதோ மன ரீதியாக பாதிக்கப்பட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி. நீங்கள் அதை எப்படி நான் பார்க்குறேன்? இல்லை, மன ரீதியாக பாதிக்கப்பட்டால் இப்போ அவங்க சொல்கிறாங்க எனக்கு ஒரு கணவர் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிருக்க மாட்டாரா என்ன? கண்டிப்பாக அதுக்கு அமைஞ்சிருக்கும் இல்லையா? அவங்க நல்லா தான் இருக்காங்க. நானே வந்து எனக்கு தெரிந்த சைக்காட்ரி டாக்டர்கிட்ட அவங்க வீடியோலாம் பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு ஒரு 2 பேர்கிட்ட கேட்டேன். அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, இல்லைங்க அவங்களுக்கு மனநோய் எல்லாம் இல்லை, ரொம்ப தெளிவாகவே இருக்காங்க. மனநோய் உள்ளவர்கள் பேசுனா அது பேசும்பொழுதே நமக்கு தெரிஞ்சிடும், பட் அவங்க பேச்சு கேட்கும்போது எங்களுக்கு அப்படி தோணலைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க மனநோயாளிங்கிறதுலேருந்து நம்ம வந்துடுவோம். பட் அவங்க ஏதோ ட்ரக்ஸ் எடுக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஒருவேளை அதை எடுத்துகிட்டு பேசுனா அதுக்கு நம்ம பொறுப்பு கிடையாது. அப்படி கூட அவங்க பேசியிருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க மனநோயாளியாங்கிறது இல்லைங்கிற மாதிரி தான் டாக்டர்ஸு சொல்கிறாங்க. அண்ட் அவங்க ஹஸ்பண்டை பற்றி நிறைய புகார் சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் வந்து முன்னாள் ஹஸ்பண்ட் அவர் வந்து நார்மலாக இல்லை, அவர் வந்து கேவாக இருக்கார். முக்கியமாக அவங்க ஹஸ்பண்டுக்கும் தனுஷ்க்குமே வந்து ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. நீங்கள் எது எப்படி நம்ம? ஆனால் தனுஷ் மேலே அவங்க கொலைகாண்டா இருக்காங்க. அது மட்டும் எல்லா கேஸ்லையும் அவர் புக் பண்ணிடணும். ஆமாம், எல்லாத்துலேயுமே தனுஷை உள்ளே கொண்டு வராங்க. இப்போ அவங்க கணவர் கேன்னு அவங்க சொல்கிறதுக்கு நிறைய உரிமை இருக்குது, ஏன்னா அவங்களோட அவங்க வாழ்ந்துருக்காங்க, அவரை பற்றி தெரியும். பட் அவரும் போய் கதவை சாத்திக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன அதுக்காகவா கதவை சாத்தினாங்க? இல்லை வேறு ஏதாவது படம் தொடர்பாக பேசியிருக்கலாம். இப்போ 19 சொல்லும் பொழுது இப்போ வேறொரு பார்வை தனுஷ் மேலே வருது. சோசியல் மீடியாவில் பயங்கரமாக தனுஷை ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க. நிஜமாக அதெல்லாம் தனுஷ் படித்தாருன்னா தனுஷ் சுசித்ராவாக மாறிடுவார். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மோசமாக தனுஷை இங்கே கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது ரொம்ப நினைக்கும் போதே ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஸோ அதனால் இவங்க வந்து அவரை கேன்னு சொல்கிறது அது அவர் வந்து வரவேற்கிறார். இப்போ நீங்கள் அவர் சொன்னதை நான் வரவேற்கிறேன், அது நல்ல விஷயம் தானேலாம் அவர் சொல்கிறார். அப்படி ஒரு பதிலை நான் அவர்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இப்படி போயிட்டுருக்கு. பட் அவங்களுடைய ஒரே லட்சியம் என் வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறது தான். அதை நம்ம தெளிவாக புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று, வினை விதைத்தவன் வினையை அறுத்துறான். அன்னைக்கு அவங்க விளையாட்டாக பண்ணியிருக்கலாம், போதையில் பண்ணியிருக்கலாம், என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். இவங்க ஐடியை பயன்படுத்தி பண்ணது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. அவங்க லைஃபே காலி பண்ணிடுது. அப்போ அவங்க எப்போல்லாம் இந்த ஊருக்கு வர்றாங்களோ, நீங்கள் சொன்ன மாதிரி வெளிநாட்டுக்கு போயிட்டு திடீர்னு ஒரு நாள் ராத்திரி அவங்க விடக்கூடாது மறுபடியும் வந்தாங்கன்னு வைங்களேன், புது கண்டென்ட் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அவங்க பாதிக்கப்பட்டவர்கள். அதனால் நம்ம என்ன சொல்ல முடியும்? தேங்க்யூ வெரி மச். நன்றி. சூப்பரான நன்றி.